3வது லீஸு. வாங்குறத விட நீ லீஸ் வாங்கினா உங்களுக்கு லீஸோட முடிஞ்சு போகுது. வாங்கினாக்கா ஹெவியாக நீங்கள் கேஷ் கொடுக்கணும். இப்போ எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சில ஸ்மால் பாரோயர்ஸு, சில சிறிய விவசாயிகள் பெரிய டிராக்டர்ஸ் வாங்க முடியாது. பாட்டுனா மாதம் மாதம் இவ்வளோ கட்டணும் இஎம்ஐ. அதில் என்ன பண்ணுவாங்க, வெளியே ரிச் ஃபார்மர்ஸ், பணக்கார விவசாயிலேருந்து டிராக்டர் லீஸ் எடுத்துக்க வேண்டியது, ஹையர் எடுத்துக்க வேண்டியது. ஹையர் எடுத்து அவங்க ரெண்ட் கொடுத்துடணும். உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னா ஒரு 3 மாதம் ஓட்டுவான். 3 மாதம் ஓட்டுவான். அவனுக்கு வந்து அது லாபம். பிகாஸ் அவன் மொத்தமாக நான் புதுசாக வச்சுக்கிறது 3 ஏக்கர் தான் வச்சுருப்பான். இப்போ 3 ஏக்கருக்கு இவ்வளோ பெரிய செலவு, இவ்வளோ பெரிய இது தேவையில்லை டிராக்டரு. ஸோ என்ன பண்ணுவான், ரிச் ஃபார்மர் இருந்து ஹையரில் வாங்கிக்குவான், லீஸில் வாங்கி லீஸ் ரெண்டு அவனுக்கு கொடுத்துருவான். இனிமேல் ஓட்டிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே கொடுத்துருவான். மிச்சம் இல்லாட்டி வாங்கிட்டு வச்சு வீட்டில் வச்சு அப்படியே ஐடியலாக இருக்கும் அந்த டிராக்டரு. மாதம் மாதம் இஎம்ஐ மாதம் எங்கே கட்டுறது? விவசாயிங்க, சிறு விவசாயிகள் கட்ட முடியாது. அது மாதிரி நீங்கள் பார்க்கணும். ஒரு மிஷின் வாங்குறீங்க, மிஷின் ஃபுல்லாக வாங்கலாமா, இல்லாட்டி லீஸில் வாங்கலாமா? லீஸ் வந்து லீஸ் ரெண்டு முடியுது. அப்புறம் இம்ப்ரூவ் ஆகும்போது கேஷ் ஃப்ளோ அதிகமாகும் போது நீங்கள் திங்க் பண்ணி அப்போ உண்மையிலே நல்லா பெருசாகவே வாங்கிக்கலாம், சொந்தமாகவே வாங்கிக்கலாம். அதான் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ண வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே எல்லாத்தையும் போட்டு அட் டைம் பண்ணிட்டீங்கன்னா அப்போ கேஷ் கிடைக்காது. பிஸ்னஸே பேரலைஸ் ஆகிடும். அது முக்கியம்.